பிங்கோட பூல் டே. வெயில் காலத்துல அன்னைக்கு அந்த மத்தியானம் கட்டு சிங்கி சோஃபால படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே பிங்கோக்கு கூட ரொம்பவே வேக்காடா இருந்தது. மம்மி ரொம்ப வெக்கடா இருக்கு. எங்களுக்கு விட பிங்கோக்கு தான் ரொம்ப வேக்காடா இருக்கு. ஏசி ரூமுக்கு நாங்க போயிடட்டுமா? பசங்களா, ஏசில போறது நம்ம பிங்கோக்கு நல்லது இல்ல. எப்படியும் ராத்திரி ஏசி போட்டு தானே வைக்க போறோம் நாம. அப்பாவ அங்கதானே தூங்க போறான். ஆமா மம்மி, ஆனா என்ன பண்றது, இவனுக்கு வேக்காடா இருக்கு. ஆமா, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சரி பார்க்கலாம். அந்த ஹோலிக்கு பண்ணி வச்ச அந்த வாட்டர் பூல் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, கட்டுக்கு கூட அந்த தண்ணியில விளையாடுறது அவனுக்கு பிடிச்சிருந்தது. அப்ப மம்மிக்கு ஒரு ஐடியா வருது. சரி பசங்களா, ஏன் கூட வாங்க. அதுக்கப்புறம் மம்மி அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. இங்க இருக்கா பாத்தீங்களா பசங்களா, இது உங்களுக்காக சின்னதுல வாங்குனது. இதுலதான் நீங்க தண்ணி ஊத்தி ஃபுல் பண்ணி விளையாடிட்டு இருப்பீங்க. கட்டு, இத நாம பால்கனில வச்சிடலாம் அப்படின்னு சொன்னது. கட்டு உள்ள போய் ஒரு பம்ப கொண்டு வரான். மம்மியும் அந்த பூல ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிடுறாங்க. இங்க பாருங்க பசங்களா, இந்த பைப்பை யூஸ் பண்ணி இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி நிரப்பிடலாம். சிங்கி, டேப் ஆன் பண்ணு. ஓகே மம்மி. சிங்கி போய் டேப் ஆன் பண்றா. அதுக்கப்புறமா தண்ணியும் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா நம்ம பிங்கோ. பிங்கோ, இங்க பாரு, உனக்கு பூல் ரெடி ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா மம்மி, பிங்கோ ரொம்ப சந்தோஷப்படுறான். வா வா, நம்மளும் விளையாடலாம். ஓகே கட்டு. சரி பசங்களா, விளையாடிட்டு இருங்க, நான் வேலை முடிச்சிட்டு வரேன். ஓகே மம்மி. சபையா இருந்ததுல கட்டு. ஆமா சிங்கி, செமையா இருந்தது. ஆனா இவனுக்கு இது பத்த மாட்டேங்குது. அவனால ஸ்விம் பண்ணவே முடியல. பார்த்தாலே தெரியுது. டைரக்டா பைப்பை வச்சு விளையாடிடலாமா? கொஞ்ச நேரத்துல மம்மி வந்து பாக்குறாங்க. டைரக்டா அப்படியே பைப்ல விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க பிங்கோ மேல தண்ணி அடிக்கிறாங்க. பால்கனி முழுவதும் தண்ணி நிறைஞ்சு போய்கிட்டு இருக்கும். அட பசங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க? அப்ப அங்க அப்பாவும் வந்துடுறாரு. அது மம்மி, சாரி. அது என்னன்னா, இது சின்னதா இருந்ததா பிங்கோல விளையாடவே முடியல. அதனாலதான் நாங்க அப்படியே டைரக்டா விளையாடலாம்னு நினைச்சிட்டோம். அப்படியா? அப்ப இதெல்லாம் யாரு க்ளீன் பண்ணுவா? மம்மி, நாங்க ஹெல்ப் பண்றோமே. இந்த வாட்டர் பூல்ல மட்டும் தான் நீங்க தண்ணி நிரப்பணும். பார்த்தா இங்கெல்லாம் அழுக்கு பண்ணிருக்கீங்க. ஆனா குழந்தைகளோட ப்ராப்ளம் கூட சரிதான். பிங்கோவுக்கு இந்த பூல் ரொம்ப சின்னது. ஆமாம்பா. கட்டு சிங்கி, கிளீன் பண்ணிட்டு எல்லாருமே தயாராகுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னப்பா ஐடியா? முதல்ல ரெடி ஆகுங்க, அப்புறம் தெரியும். ஓகே அப்பா. கொஞ்ச நேரத்திலேயே கிளீன் பண்ணிட்டு கட்டு, சிங்கி அப்புறம் அம்மா எல்லாரும் ரெடி ஆயிடுறாங்க. பிங்கோ கூட அவங்க கூட ரெடி ஆயிடுறான். இப்ப சொல்லுங்கப்பா, நாம எங்க போறோம்? குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம பிங்கோவை ஸ்பெஷல் பூலுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். என்னது? டாக் ஸ்விமிங் பூல்? நிஜமாலே இருக்காப்பா? ஆமா குழந்தைங்களா, இதுக்கு முன்னாடியே நியூஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டேன். பூல் ஓபன் ஆயிருக்கு. அங்க பிங்கோவுக்கு நிறைய டாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸ்விம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். அப்பனா பிங்கோ அங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகி கார் ஏறி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வாங்க குழந்தைங்களா, உள்ள போகலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவரு ஸ்விம்மிங் பூல்ல பிங்கோக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தது. நிறைய விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க பக்கத்துல வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய நாய்க்கள் இருந்தது. பிங்கோ, இங்க எவ்வளவு டாக்ஸ் இருக்கு பாரு. அவங்க கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவியா? அட மெதுவா பிங்கோ. பசங்களா, நீங்க பிங்கோ கூட இருங்க. நானும் அப்பாவும் பக்கத்துலயே ஒரு கெஃபே இருக்கு, அங்க இருக்கோம். ஆமா குழந்தைங்களா, இந்த கெஃபே பூலோட இருக்கு. அதுக்கு தான் நாங்க உட்கார்ந்திருக்கோம். ஓகே மம்மி டாடி. ஹாய் பசங்களா, இந்த டாக் உங்களோடதா? ஆமா அக்கா, இவனோட பேரு பிங்கோ. ஹாய் பிங்கோ, இவன் என்னோட டாக் மோத்தி. பாத்தியா, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. மோத்தி தான் பிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். பிங்கோ, இப்ப பூல்ல போ.
மோதி நீ கூட பூல்ல போய் விளையாடு. அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் கிட்ட போய் நாம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே? அக்கா கோன்னு சொன்ன உடனே மோதி ஓடி போய் தண்ணில குதிச்சிடுறான். பின்னாடியே நம்ம பிங்கோ கூட ஓடி போய் தண்ணில குதிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா ஸ்விம் பண்றாங்க. அப்புறம் உங்க பேர் என்ன? என் பேரு கட்டு, இவ பேரு சிங்கி. ஓ, என் பேரு ஆர்த்தி. அது என்ன எக்யூப்மெண்ட்ஸ் அக்கா? வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அக்கா அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா அவன் விளையாடிட்டு இருந்த நேரத்துல அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்க அக்கா கூட போறாங்க. பாருங்க பசங்களா, இது டாக்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு. இங்க ட்ராக் இருக்கு பாத்தீங்களா? இந்த ட்ராக்ல தான் அவங்க ஓடி வந்து ஜம்ப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஜம்ப் பண்ண பிறகு அவங்க இந்த டனலை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அட்ஜஸ்டபிள் ஜம்பிங் ஹைட் எக்யூப்மெண்ட். கட்டு சிங்கி இது எல்லாமே ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அக்கா இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அக்கா, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்க்கா? பசங்களா, இந்த டாக் ஸ்விமிங் பூலோட ஓனரே நான் தானே. அக்கா சொன்னதை கேட்டு பசங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. வாவ், சோ கூல். சரி வாங்க போய் பிங்கோவும் மோத்தியும் பார்க்கலாம். 3 பேருமே அந்த பூல் கிட்ட போறாங்க. என்ன பிங்கோ, நல்லா என்ஜாய் பண்றியா? சரி, அப்ப உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரேஸ் வைக்கலாமா? பாத்து, என்னோட மோத்தி ரொம்ப வேகமா இருப்பா. எங்க பிங்கோ ஒன்னும் கம்மி கிடையாது. சரி சரி, அப்ப ஆரம்பிச்சிடலாம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. சீக்கிரமா அவங்க ரெண்டு பேருமே ரேஸ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா மோத்தி ரொம்பவே ஸ்பீடா இருப்பான். அவன் பிங்கோவோட முன்னாடி போயிடுறான். கம் ஆன் பிங்கோ, போ போ சீக்கிரம் போ. பரவாயில்ல பசங்களா, மோத்திக்கு ரொம்ப நாளா ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பிங்கோக்கு இது ஃபர்ஸ்ட் டே தானே. வெல் டன் பிங்கோ, நீயும் சூப்பரா பண்ண. சரி வாங்க நாம அந்த எக்ஸசைஸ் கார்னருக்கு போகலாம். நம்ம பிங்கோ கிட்ட கூட அந்த எக்ஸசைஸ பண்ண வைக்கணும். வா பிங்கோ, செமையா இருக்கு தெரியுமா? பிங்கோ, மோத்தி என்ன பண்றான்னு பாரு. அவன் பண்றத நீ நல்லா பார்த்து கத்துக்கோ. அதுக்கப்புறம் மெஷின்ஸ நான் உன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்றேன். சரியா? என்ன சொல்ற? கோ மோத்தி, கம் ஆன். ஃபர்ஸ்ட் ரிங் ஜம்ப், நவ டனல். யே, வெரி குட் மோத்தி. வாவ். பிங்கோ பாத்தியா, இப்ப நீயும் இப்படிதான் பண்ணணும். Now go bingo. Very good bingo. ஷபாஷ். அப்புறம் அப்பாவும் அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. அடவா, பிங்கோ கிங்க ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு போல. அப்படின்னா எல்லா சண்டையும் இங்க நாம கூட்டிக்கிட்டு வரலாம். அப்பா. சரி குழந்தைங்களா, நீங்க லஞ்ச் சாப்பிடுங்க. அப்புறம் பிங்கோவுக்கு இங்க ஸ்பெஷல் டாக் ஃபுட் இருக்கு. பசிக்கும் இல்ல? எஸ், லெட்ஸ் கோ. அன்னைக்கு மட்டும் பிங்கோ ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பான். அப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம பிங்கோக்கு அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.